ஸோ ஹாய் கைஸ். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அதான் வீடியோவில் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு புட்டு, அரிசி மாவு புட்டு எப்படி செய்யறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இந்த ஒரு வேரியேஷன் மட்டும் இல்லை, நம்ம கரும்பு சர்க்கரை வச்சும் இனிப்பு புட்டு எப்படி செய்கிறதுனும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப விருப்பமான ஒன்று. நான் பார்த்த வரைக்கும் சின்ன குழந்தைங்க இதை விரும்பி சாப்பிட்ருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பவுலில் நான் 2 கப் அரிசி மாவு, அதாவது பச்சரிசி மாவுன்னு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம், இல்லைனா கடையில் போய் புட்டு மாவுன்னு சொல்லி கூட கேட்டுக்கோங்க. புட்டு மாவுனா மேக்ஸிமம் எல்லோரும் பச்சரிசி மாவு தான் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைய ஸ்டார்ட் பண்ணோம். ஓகேங்களா? ரொம்ப இந்த சப்பாத்தி மாவு மாதிரிலாம் பிசைஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் இந்த மாதிரி உதிரியாகவே பிசைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஓரளவுக்கு உதிரியாக பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் சர்க்கரை. ஓகேங்களா? ஒரு ஸ்பூன் சர்க்கரை போட்டாலும் இனிப்பாலாம் இருக்காது, நார்மல் புட்டு டேஸ்ட்டு தான். அது எதுக்காகனா அது ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம போடுறோம். ஓகேங்களா? எல்லாத்து வீட்லேயுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி புட்டுக்குன்னு சொல்லி ஒன்று வச்சுருப்பாங்க. அதாவது இது ஒரு பாத்திரம் மாதிரின்னு வச்சுக்கலாம். இது நீங்கள் நிறையா கடையில் போய்ட்டு, இப்போது பாத்திர கடையிலலாம் போயிட்டு இந்த மாதிரி புட்டுக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஒரு தருவாங்க. அதில் நம்ம மாவு அதுக்கு கீழே ஒரு பிளேட்டு போடுவாங்க. ஓகேங்களா? அந்த முறுக்கு புரியிற பிளேட்டு சின்ன ஓட்டையாக இருக்கும், ஹோல்ஸாக இருக்கும். அந்த பிளேட்டை கீழே போட்டு மாவு ஃபஸ்ட்டு ஒரு 2 கை மாவு போட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவி வச்சுருப்பீங்கள்ல, அந்த தேங்காயை மேலே தூக்கிவிடுவோம். மறுபடியும் 2 கை போட்டு அந்த தேங்காயை தூக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் 2 கை போட்டு, எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு இதில் 3 புட்டு வரும். ஓகேங்களா? கடைசியாக நம்ம தேங்காய் போட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி கொடுத்துருப்பாங்களா, அந்த மூடியை கொடுத்து குக்கரில் தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சு அந்த மேலே விசில் போடுறதுக்கு பதிலாக இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. அந்த பாட்டமில் பார்த்தீங்கன்னா விசில் எப்படி இருக்குமோ அதோட பாட்டம் மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்து பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த புட்டு ரெடியாக இருக்கும். ஓகேங்களா? அதுக்கு நீங்கள் இந்த பொருள் வாங்கும்போதே உங்களுக்கு ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருவாங்க. அதை நம்ம பின்னாடி அந்த குக்கர் விசில் மாதிரி இருக்குன்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துல வச்சு தள்ளும் போது நமக்கு புட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? நம்ம எப்படி தள்ளினா வெளியே வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தான் அடியில் ஒரு பிளேட் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பிளேட்டை வச்சு தள்ளும் போது நமக்கு புட்டு வெளியே வந்துடும், நீட்டாகவே வந்துடும். பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 3 புட்டு, ஒரு இதுக்கு 3 புட்டு நம்ம போடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம இப்படி பிளேட்டை எடுத்துட்டோம்னா நமக்கு தேவையான புட்டு ரெடி ஆயிடும். ஓகேங்களா? இதே மாதிரி தான் கரும்பு சர்க்கரை புட்டும். அதில் பார்த்திங்கன்னா தேங்காய் கூட நம்ம கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? உங்களுக்காக நம்ம அதையும் வீடியோவில் அட்டாச் பண்ணியிருக்கோம், மறக்காமல் அதையும் பாருங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம தொட்டுக்கிறதுக்காக தேங்காயும் கரும்பு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்றோம். பட் அதில் நம்ம கரும்பு சர்க்கரையே போட்டு கரும்பு சர்க்கரை புட்டு மாதிரி செய்கிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா மாவுலேயே கரும்பு சர்க்கரையை கலந்து அதை மாதிரி நம்ம ஒரு புட்டு செய்வாங்க. நாங்கள் அந்த மாதிரி செய்யலை. இப்போ நம்ம அதே இதில் 2 கை மாவு போட்டு கொஞ்சமாக நம்ம கரும்பு சர்க்கரை எடுத்து போட போகிறோம். இந்த கரும்பு சர்க்கரை போடும்போது நமக்கு கரும்பு சர்க்கரை ஃப்ளேவர் தான் கிடைக்கும். நமக்கு ஃபுல்லாகவே கரும்பு சர்க்கரை புட்டு வேணும்னா நம்ம மாவுலேயே கரும்பு சர்க்கரையை கலந்து மாவுலேயே தேங்காயும் நீங்கள் கலந்து ஒரே புட்டாக நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஓகேங்களா? அதுவும் ஒரு மாதிரி நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். அது இன்னும் குழந்தைங்களுக்கு விருப்பமாக இருக்குது. ஏன்னா குழந்தைங்களுக்கு இனிப்புனாலே இஷ்டம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இதுவும். அதே மாதிரி தான் 15 நிமிஷம் 20 நிமிஷம் வரைக்கும் வேக விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதுவும் 3 புட்டாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது ஃப்ளேவருக்காக தான். ஸோ அவ்வளோதாங்க இன்னும் நம்ம வீடியோ. எல்லாத்துக்குமே இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். வீட்டில் எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்தினீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ்லாம் நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.